Hello children, good morning to all. Today's subject is Maths. Mathsல நம்ம இன்னைக்கு 4th chapter பார்க்க போறோம். Data handling. Okay, what is mean by data? டேட்டானா என்னம்மா? ஆக்சுவலாக டேட்டா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனோட கலெக்ஷன் தான் டேட்டான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து அது வந்து நம்ம பிக்டோகிராஃப் மூலயமா, பார் கிராஃப் மூலயமா, பை சார்ட்ஸ் மூலயமா இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் வந்து பார் கிராஃப். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து பிக்டோகிராஃப்னு சொல்லுவாங்க. ஓகே, பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், பிக்டோகிராஃப் இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி 3rd ஸ்டாண்டர்டில் நீங்கள் படித்தது தான். ஓகேங்களா? கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேட்டான்றது பார்த்திங்கன்னா கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் இஸ் கால் டேட்டா. டேட்டான்றது இன்ஃபர்மேஷனோட ஒரு கலெக்ஷன் தான். டேட்டா கேன் பி ரெப்ரசன்டட் கிராஃபிக்கலி டு கிவ் அ கிளியர் ஐடியா ஆஃப் வாட் இட் ரெப்ரசன்ட்ஸ். இப்போ ஒரு டேட்டா வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதா இப்போ இந்த பிக்சரை பார்க்கும்பொழுதே நமக்கு தெரியும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு கேன் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா 10 கேன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ஒரு கேன் வந்து 10 கேன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. அப்போ இதை நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். இங்கே ஆக்சுவலாக 3 கேன்ஸ் தான் வச்சுருந்தாலுமே இதில் எத்தனை கேன்ஸ் இருக்குது? 3 × 10 30 கேன்ஸ் இருக்குது. நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். இதில் வந்து 30, இதில் எத்தனை இருக்கோ கவுண்ட் பண்ணி அதோட மல்டிபிள் 10 பண்ணிக்கலாம் நம்ம. 1 2 3 4 5 6 7 7னா 7 × 10 70 கேன்ஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிளியராக நமக்கு அந்த டேட்டா வந்து கொடுத்து ரெப்ரசன்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா? அந்த பிக்சர்ஸே என்ன பண்ணிவிடும்னா இந்த என்ன இருக்குது, எத்தனை நாள் எத்தனை போயிருக்கு, எத்தனை சோல்டாக இருக்குது அப்படின்ற ஒரு நமக்கு கிளியர் இன்ஃபர்மேஷனை கொடுத்துடும். ஓகே, அதில் தான் சொன்னேன் பார்த்திங்களா, பிக்டோகிராஃப், பார் கிராஃப், சர்க்கிள் கிராஃப் ஆர் பை சார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பை சார்ட் அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸில் வந்து இப்போ நீங்கள் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, இங்கே வந்து ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து தமிழ் வந்து எத்தனை பேருக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்கும், இங்கிலீஷ் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ்லாம் வைஸ் அப்படி பார்க்குறது பார்த்திங்கன்னா பை சார்ட்டில் வரும். இது ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். சர்க்கிளில் என்ன பண்ணிப்பாங்கன்னா ஒரு 5ஆக பிரிச்சுக்கிறோம் நம்ம. இப்போ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இருக்குது. ஸோ நான் 5 சப்ஜெக்ட்டை நான் 5ஆக பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த சப்ஜெக்ட் ஒரு 4 பேருக்கு பிடிக்குது, இந்த சப்ஜெக்ட் ஒரு 4 பேருக்கு பிடிக்குது அப்படின்னா அது ஈக்குவலாக இருக்கும். இல்லை தமிழ் வந்து ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு பிடிக்குது, இங்கிலீஷ் வந்து ஒரு 2 மெம்பர்ஸ்க்கு தான் பிடிக்குது அப்படின்னா அது வந்து சின்னதாகிடும். ஸோ நம்ம பை சார்ட்டில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது இது சின்னதாகிடும். மேக்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்குதுன்னா மேக்ஸ் வந்து நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் பை சார்ட்ஸ். ஓகேங்களா? சரி, நமக்கு இன்றைக்கி வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்டோகிராஃப்ஸும் பார் கிராஃபும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட் சம் நான் போடுறேன், பேலன்ஸ் வந்து நீங்களே போடுங்க. ரொம்ப ஈஸி தான் சம்ஸ் எல்லாமே. ஓகே, இப்போ இந்த பிக்டோரியல் கிராஃப் கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து நமக்கு ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த பிக்சர்ஸை பார்த்து நம்ம இங்கே ஆன்சர் போட போகிறோம். ஓகே, ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கேனை வந்து 10 கேன்ஸ்க்கு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒரு பிக்சர் வந்து 10 கேனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, ஹவு மெனி ஜூஸ் கேன்ஸ் வேர் சோல்ட் ஆன் ஃப்ரைடே. இப்போ ஃப்ரைடே வந்து எத்தனை கேன்ஸ் வந்து சோல்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஈச் பிக்சர் வந்து 10 கேன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால ஃப்ரைடே பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கேன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 × 10. ஏன் நான் இப்போ மல்டிபிள் 10 பண்ணுறேன்? ஏன்னா ஒரு பிக்சரை வந்து 10 கேன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணு. ஸோ 4 × 10 = 40. ஸோ 40 கேன்ஸ் வந்து ஃப்ரைடே மட்டும் சோல்ட் ஆகிருக்கு. ஆன் விச் டே வேர் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேன்ஸ் சோல்டு. எந்த டே வந்து அதிகமான கேன்ஸ் வந்து என்றைக்கு சோல்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா இது பார்க்கும்போதே நமக்கு தெரியுது தேர்ஸ்டே தான். ஸோ தேர்ஸ்டே இஸ் த ஆன்சர். தேர்ஸ்டே. On which 2 days were the same number of juice cans sold. இப்போ என்றைக்கு எந்த 2 days வந்து ஒரே நம்பர் ஆஃப் ஜூஸ் கேன்ஸ் வந்து சோல்ட் ஆகிருக்கு? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 தான். செகண்ட் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7. ஸோ 7 இதில் 6 இதில் 5 தான் இருக்குது. ஸோ இதில் அதிகமாக இருக்குது, இதில் 4 இருக்குது, இதில் 8 இருக்குது, இதில் பார்த்திங்கன்னா 7 இருக்கும். ஸோ டியூஸ்டேவும் சண்டேவும் தான் என்ன ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் கேன்ஸ் வந்து இது சோல்ட் ஆகிருக்கு. அப்போ டியூஸ்டே சண்டே தான் ஆன்சர். டியூஸ்டே சண்டே. ஹவு மெனி மோர் கேன்ஸ் வேர் சோல்ட் ஆன் சாட்டர்டே தேன் ஃப்ரைடே. ஃப்ரைடேவை விட சாட்டர்டே வந்து எவ்வளோ கேன்ஸ் வந்து அதிகமாக சோல்ட் ஆகிருக்கு? ஓகேங்களா? இப்போ ஃப்ரைடேயில் பார்த்தீங்கன்னா 40 கேன்ஸ் சோல்ட் ஆகிருக்கு, சாட்டர்டே பார்த்திங்கன்னா 80 கேன்ஸ் சோல்ட் ஆகிருக்கு. ஸோ 80ல் நம்ம 40யை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 40. அப்போ 40 கேன்ஸ் வந்து ஃப்ரைடேவை விட சாட்டர்டே வந்து அதிகமாக சோல்ட் ஆகிருக்கு. ஓகே, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேன்ஸ் சோல்ட் டியூரிங் திஸ் வீக். இந்த வீக் ஃபுல்லாக எவ்வளோ கேன்ஸ் வந்து சோல்ட் ஆகிருக்கு?
ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக கவுண்ட் பண்ணணும். ஃபுல்லாக கவுண்ட் பண்ணும்பொழுது 44 வருது. ஸோ 44 மல்டிபிள் 10 440 கேன்ஸ் வந்து ஓவரால் வீக்கில் வந்து சோல்ட் ஆயிருக்கு. ஓகே ஓகே. செகண்ட் சம் பார்த்துலாம். பிக்டோகிராஃபில் ஒரு சம் நான் போட்டேன், பாரோகிராஃபில் நான் ஒரு சம் போட்டுடுறேன். பேலன்ஸ் தேர்ட் பாருங்கள். தேர்ட் வந்து பிக்டோகிராஃபில் வருது, ஃபோர்த் ஒன்று பிக்டோகிராஃபில் தான் இருக்குது, ஃபிஃப்த் ஒன் பாரோகிராஃபில் இருக்குது. ஸோ பேலன்ஸ் 3, 4 and 5 வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். நான் செகண்ட் சம் போடுறேன். How many okay. Anu, who has been teaching dance for 2 years, asked each of her students in her dance school how long they had been taking the lessons. She drew a graph of the result. அனுன்றவங்க வந்து டான்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இத்தனை வருஷமாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர்னு சொல்லிட்டு இத்தனை வருஷத்தில் எத்தனை பேர் அவங்கக்கிட்ட படித்து லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் போடுறாங்க. ஓகே, அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் அனுஸ் ஸ்கூல். டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுவோட ஸ்கூலில் இருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, 12 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்குது. அதுக்கு அடுத்த பிக்சர்ஸில் பார்த்திங்கன்னா 8, 6 அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ அதிகமாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ 12 இஸ் த ஆன்சர். 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் பீன் டேக்கிங் லெசன்ஸ் ஃபார் 4 years. 4 வருஷமாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட அவனுக்கிட்ட கற்றுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் பீன் டேக்கிங் லெசன்ஸ் ஃபார் 1 year. 1 year எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் பீன் டேக்கிங் லெசன்ஸ் ஃபார் 5 years. 5 yearsஸாக அவங்கக்கிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 4 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, தட்ஸ் ஆல். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு நமக்கு அந்த பிக்சரை வச்சு நம்ம சம்ஸ் போட்டுடலாம். ஓகே, ஸோ தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் சம் நீங்கள் போடுங்க. ஃபோர்த் சம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு சிசரை வந்து 2 கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஹேர் கட்ஸ் கொடுத்துருக்காங்க. மண்டேயில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இருக்குது. ஸோ 3 மல்டிபிள் 2, 6 மெம்பர்ஸ்க்கு வந்து ஹேர் கட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். 6 கஸ்டமர் வந்து வந்திருக்காங்க. ஓகேங்களா. 6 கஸ்டமர்ஸ் வந்து மண்டே வந்திருக்காங்க. டியூஸ்டே பார்த்தீங்கன்னா 5 2s are 10. 5 2s are 10 கஸ்டமர்ஸ் வந்து டியூஸ்டே வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2ஆல் மல்டிபிள் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் போட ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. பாரோகிராஃப் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி தான்மா. ஸோ நீங்களே ஃபினிஷ் பண்ணுங்கள் இந்த சம்மை. ஓகேங்களா. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேலி மார்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேலி மார்க்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். வென் இன்ஃபர்மேஷன் இஸ் கலெக்டட் ஃபார் எவ்ரி ரெஸ்பான்ஸ் அ டேலி மார்க், that symbol இருக்க பாருங்கள், 1 is made. For the fifth response 4 tally marks are crossed. 1 2 3 4 அப்புறம் cross பண்ணியிருக்காங்க பாருங்கள். to make a group of 5. இதில் ஒன்றுமே கிடையாது. டேலி மார்க்ஸ்னு உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. டேலி மார்க்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான், இன்ஃபர்மேஷன், ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் இதுவும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 1 அப்படின்னா 1 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. 2க்கு வந்து இப்போ 1 அப்படின்றதுக்கான மீனிங் வந்து இந்த சிங்கிள் லைன். ஓகேங்களா. 2 அப்படின்றதுக்கான மீனிங் வந்து டபுள் லைன். 3ன்றதுக்கான மீனிங் பார்த்திங்கன்னா 1 2 3 லைன். 4ன்றதுக்கான மீனிங் 1 2 3 4ன்ற மீனிங். ஓகேங்களா. 4க்கு வந்து இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4. 5க்கு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேலி மார்க்ஸில் 1 2 3 4 கிராஸ். இந்த கிராஸ் பண்ணால் இதுக்கு வந்து 5ன்னு மீனிங். ஓகேங்களா. இப்போ இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்கோர் அண்ட் டேலி மார்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ்னோட மார்க்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 4 மார்க் எடுத்திருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட் 2 மார்க் எடுத்திருக்காங்க, இன்னொரு ஸ்டூடெண்ட் 4 5 3 1 4 5 4 3ன்னு சொல்லிட்டு 5க்கு இவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு மார்க். இது வந்து 10 ஸ்டூடெண்ட்டனோட மார்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ டேலி மார்க்ஸில் உங்களுக்கு அவங்களே போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஸ்கோர்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் எத்தனை ஸ்டூடெண்ட் இதில் எடுத்திருக்காங்க, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் ஒரு மார்க் எடுத்திருக்காங்க. இது வந்து ஸ்கோர். 2 மார்க்ஸ் எவ்வளோ எடுத்திருக்காங்க, 3 மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்க, 4 மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்றதுக்கான இது ஸ்கோர்ஸ் இது. ஓகேங்களா. 1ன்ற ஸ்கோர் வந்து எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, ஒரே ஒருத்தர் தான். ஸோ 1. ஓகே. இப்போ 2ன்ற மார்க்ஸ் வந்து இங்கே எத்தனை மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க பாருங்கள். 2வும் ஒரே ஒருத்தர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ 1 தானே நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ 1 2ன்னும் போது இங்கே 2 லைன் போடக்கூடாது.
இங்கே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்றதுக்கான லைன் தான் இது 1. ஒரே ஒருத்தர் தான் 1 மார்க் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி ஒரே ஒருத்தர் தான் 2 மார்க்ஸும் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3ன்ற மார்க்ஸ் வந்து எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னா 1 2 மெம்பர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ 2 லைன்ஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4 பாருங்கள், இதில் தான் உங்களுக்கு தப்பு பண்ணியிருக்காங்க, புக்லேயே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 4 மார்க்ஸ் வந்து எத்தனை பேர் எடுத்திருக்காங்க 1 2 3 4. 4 மார்க்ஸ் வந்து 4 மெம்பர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ 4 மெம்பர்ஸ் அப்படின்னும் போது 1 2 3 4 லைன்ஸ் தான் வரும். இப்போ க்ராஸ் பண்ணால் தானே அது குரூப் 5ன்ற ஒரு குரூப்பை மென்ஷன் பண்ணுறதுக்கான அர்த்தம். ஸோ இவங்க வந்து தெரியாமல் கொடுத்துட்ருக்காங்க, புக்கில் மிஸ்டேக்காக இருக்குது. ஜஸ்ட் இங்கே வந்து 1 2 3 4 லைன்ஸ் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அப்புறம் 5ன்ற மார்க் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க பாருங்கள், 1 2 மெம்பர்ஸ் தான். ஸோ 1 2. ஓகே, தட்ஸ் ஆல்மா.